அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லாத்தரசி. இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவையாக ஹெல்த்தியாக பேஷன் ஃப்ரூட் வச்சு டபுள் லேயரில் இந்த புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி குட்டி பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் சுகர் கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஜெலட்டின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 30 ml அளவு சுடுதண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இப்ப இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது கூட நார்மல் வாட்டர் 50 ml சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாம இந்த அளவு கலந்து எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். இது கூட 500 ml அளவுக்கு பால் சேர்த்திருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்ப இது கூட நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துடலாம். நான் சேர்த்த அளவுகள் 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அடிப்பிடிக்க விடாம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப இது கூட 100 கிராம் அளவு சுகர் சேர்த்திருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். அஞ்சு நிமிஷத்துல இந்த புடிங் ரெசிபியை நீங்க செய்திடலாம். இப்ப கொதி வருது பாருங்க. இந்த அளவு தீக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி 4 பவுல் எடுத்திருக்கிறேன். நம்ம காய்ச்சி எடுத்த கலவையை 4 பவுல்லையும் ஈவனா சேர்த்துடலாம். இது ஆறுனதும் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். 100 கிராம் சுகர் சேர்த்து 50 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டு இது கூட 200 கிராம் பேஷன் ஃப்ரூட் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். நல்ல பழுக்க பழமா எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும்.
இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஜெலட்டினை சேர்த்துடலாம். சேர்த்து கைவிடாம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்ப மறுபடியும் கொதி வர்ற ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் புடிங் மேல இதை சேர்த்துடலாம். இந்த அளவு சேர்த்துட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். எந்த புடிங் ரெசிபியா இருந்தாலும் ஃப்ரீசர்ல வைக்க கூடாது. சோ 4 hours அல்லது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செட் ஆகி இருக்குது பாருங்க. இது ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு புடிங் ரெசிபி தாங்க. பேஷன் ஃப்ரூட்ல பொதுவா ஜூஸ் போட்டு சாப்பிட்டு தான் நம்ம எல்லோருக்குமே பழக்கம். அது எல்லோருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்து கொடுத்தா கண்டிப்பா எல்லோருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ தாங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே அட்டகாசமா பேஷன் ஃப்ரூட் புடிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இந்த புடிங் ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.